வெற்றி வாழ் திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நமக்கு அதிகாரம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த தலைப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கொண்டு கட்டளையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அந்த அதிகாரத்தில் வல்லமையில் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நமக்கு எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார், உதவி செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு மைய வசனமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமம் இருக்கிறது. இது எல்லாமே அவருடைய சரீரமாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரமாக சபைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலையாக கிறிஸ்து இருக்கிறார், சரீரமாக நாம் இருக்கிறோம். ஆகவே தலையாக கிறிஸ்துக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டால் சரீரமாகிய சபைக்கு நமக்கும் அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும்னா உபயோகப்படுத்த வேண்டும். அதை நாம் கட்டளையிட வேண்டும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லாமே நமக்கு கீழாக தான் இருக்கிறது. எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிற பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அவருடைய ஸ்தானத்துக்கு அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஊழியத்தை செய்தார். அவர் செய்யும் பொழுது 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் அவர் வாழ்ந்தார். 100% மனிதனாக வாழ்ந்த தேவகுமாரன் அவருடைய அபிஷேகத்தை கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் எப்படி இந்த இயற்கை உலகத்தில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஆண்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். ஊழியம் செய்த பிறகு மரித்திருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் எழுந்து அவர் சொல்றாரு, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார் எனக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டால் அதே அதிகாரம் அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேத பகுதியை சொல்கிறது, தலையாக கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டால் சரீரமான சபைக்கும் அப்பேற்பட்ட அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. அப்ப என்ன பண்றாருன்னா, தேவன் இந்த அதிகாரத்தை வல்லமை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய வாழ்க்கையில் அவர் தோய்ந்து போயிடுறாரு. பேதுருடைய வாழ்க்கையில் தோய்ந்து போய் எப்படி மீண்டும் இந்த ஆவிக்குரிய அதிகாரமான வாழ்க்கைக்கு வந்து ஊழியத்தை எப்படி வெற்றிகரமாக செய்கிறார் என்பதை நாம் இங்கே லைட்டாக பார்க்க போகிறோம். என்னென்னா, இயேசு வந்து பேதுருவை ரொம்ப புகழ்ந்து தள்ளினார். ஏன்னா பிதாவின் வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். எல்லாம் இயேசு கேட்குறாரு, எப்பா நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. எல்லாம் வந்து நீங்கள் எலியா, எலிசா, மோசி, தீர்க்கதரிசி, ஆசாரியர் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால்
பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த பேதுரு பாருங்க, பிதாவின் வெளிப்பாடை பெற்று இயேசு கிட்ட அப்ரிசியேஷன் வாங்குறாரு, அதாவது பாராட்டை வாங்குகிறார். இயேசு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு, ஓகே பேதுரு குட் அப்படின்ற ஒரு பாராட்டை பேதுரு வாங்குகிறார். இப்பேற்பட்ட பேதுருடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது, ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிற அந்த தன்மை வருகிறது. வாழ்க்கையில என்ன பண்றது என்று தெரியாமல் குழப்பமான சூழ்நிலை போயிட்டு பயந்து வெற்றி உள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே விட்டு தூரம் போயிடலான்ற எண்ணம் பேதுருக்கு வந்துருச்சு. என்னன்னா, நல்ல ஒரு பாராட்டு வாங்கினாரு. பேதுருக்கிட்ட இயேசு சொல்றாரு, நான் கல்வாரி சிலுவைக்கு போக போறேன், அப்போ நீ கண்டிப்பா என்ன மறுதளிப்ப அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் மறுதளிக்க மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி நான் கூட வருவேன், எல்லாம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அவர் கடைசி என்ன பண்ணார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54 வாசிக்கிறேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையை உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் வந்து அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்ப என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுகிறாரு. ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு பேதுருக்கு. இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா மறுதலிச்சிட்டாரு. வேற சுவிசேஷத்தெல்லாம் பார்க்கும்போது பேதுரு இயேசுவை சபித்தார். இயேசுக்கு மரியாதையே கொடுக்கல ஆண்டவருக்கு. அவன் எனக்கு யாருன்னே தெரியாது பாருங்க. பேதுரு எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வார்த்தை, அந்த மனக்கசப்பு, அந்த மன கஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரே அவருக்கு இந்த வாழ்க்கையை விரக்தியா போயிடுச்சு. என்னடா பண்றது, ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு அவருக்கு. மனம் கசந்து போறாரு வெளியே. அப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்றாருன்னா, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, சீஷரிடத்திலும் போய் சொல்லுங்கள், முக்கியமா யாருக்கிட்ட போய் சொல்லுங்க, பேதுருக்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தோல்வியிலேயோ மனக்குறைவிலேயோ பயத்திலேயோ இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறார். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நிறைய நேரங்களில் சபைக்கு வருகிறோம், தவறாமல் எல்லா கூட்டங்களிலும் நாம் கலந்து கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில அந்த தோல்வியின் மனப்பான்மை என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி தோல்வி இருக்கிறது, வெற்றிக்கு நேரம் எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னு தெரியவே இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த குற்ற உணர்வை பேதுருக்கு என்ன பண்றாருன்னா இயேசு இங்க நீக்கிறார். நான் உயிரோட எழுந்ததை போயிட்டு சீஷரிடத்திலும் சொல்லுங்கள், பேதுருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பேதுருக்கு இயேசு தருகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்காலமான வேளையிலே சீஷர்கள் கூடிய இந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கிறதுனால் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதாய் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை அங்க ஆரம்பிக்கிறாரு.
என்ன பண்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதி இங்க என்ன பண்றாருன்னா சில காரியத்தை செய்கிறார். அவர் உயிரோட எழுந்தாச்சு. இயேசு உயிரோட எழுந்து புதிய உடன்படிக்கைக்குரிய அந்த வாழ்க்கையை கொடுக்கிறார். அதிகாரமுள்ள வாழ்க்கை, வல்லமையுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கையை என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கருத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் வந்துட்டேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் வல்லமையும் நான் உங்களுக்கு தரேன் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையை அங்க என்ன பண்றாருன்னா பேதுருக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இயேசு பரமேறி போகிறார். என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. பேதுரு என்ன பண்ணணும் அப்படின்னா தைரியமாக போய் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, நம்ம தைரியமா வாழலாம் என்று வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த முழு அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்ற பேதுரு சீஷர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த சம்பவம் அப்படியே தொடர்ந்து வருகிறது. 21ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருந்தார்கள். சீமோன் பேதுரும் மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. முன்னாடி அதிகாரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களை தனியா விட மாட்டேன், நான் மேலே போறேன், உங்களுக்கு வேற ஒரு தேற்றரவாளன் வரப்போறாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர், நீங்க தனியா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதிகாரம் வல்லமை தரேன், உங்களுக்கு அபிஷேகத்தையும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரசன்னமான ஒரு வாழ்க்கையை தரேன், வெற்றிகரமான வாழ்க்கையை தரேன் என்று என்ன பண்றாருன்னா எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானுடைய எல்லா காரியங்களும் இங்க கொடுத்துட்டு போறாரு. பேதுரு என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு அப்படின்னா மீன் பிடிக்க போயிடுறாரு. பிரதானமான தொழில், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அதான், மீன் பிடிக்க போயிடுறான். ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரட்சிக்கப்பட்டேன், இயேசு நல்லவர்னு சொன்னாங்க, இது எனக்கு அதெல்லாம் செய்வார்னு சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் மீன் பிடிக்க போயிடுறேன் அப்படின்னு அவர் மட்டும் போல மற்ற சீஷரையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா கிளம்பி போயிடுறாரு. யார் யார் போறா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்ற பேதுரு போகிறார். என்ன ஒரு விஷயம் நம்ம இங்க பார்க்க வேண்டும் அப்படின்னா, நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையின் அதிகாரத்தையும் வல்லமையும் நான் பயன்படுத்த வேண்டும். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார், நம்மளை வேறு மனுஷனாக மாற்றுகிறார். அபிஷேகம், வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை தேவன் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி போயிடுறார், மீன் பிடிக்கிற மாதிரி. ஆனா இவருடைய வாழ்க்கை தொடர்ந்து படிப்படியாக வெற்றி உள்ள வாழ்க்கையாக, தைரியம் உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. எப்படி அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எக்யூப் பண்ணுகிறார், அபிஷேகத்தையும் வல்லமையும் பேதுரு பிராக்டிஸ் பண்றாரு. தோல்வியில போன பேதுரு, மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன பேதுரு, என்ன நடக்குது அப்படின்னா, பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டில் 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான காரியமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வல்லமையோடு அபிஷேகத்தோடு அவர்களை நிரப்பினதுனால அங்க அவர்கள் எல்லாம் தேவன் தங்களுக்கு தந்த வெவ்வேறு பாஷையினால பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பலமாக வந்து அங்க காட்சி அளிக்கிறார். அப்ப வந்து அங்க வாழ்க்கை டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது, வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறது, வாழ்க்கை வெற்றி நோக்கி போகிறது. தோல்வியில் இருந்தார், பயத்தில் இருந்தார். இப்படிப்பட்ட பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் எக்யூப் பண்ணி வெற்றிக்கு நேராக தைரியம் உள்ள
ஒரு ஊழியத்தை செய்யும்படி தைரியமா நின்று பேசுகிற மனுஷனாக இங்க பேதுரு நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா ஜனங்களும் கூடியிருந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க காலையிலே குடிச்சிட்டு வளர்றாங்க அப்படின்னு பிதற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு உடனே எழுந்து நின்று தைரியமாய் அந்த யூத ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக என்ன பண்றாருன்னா பிரசங்கம் பண்ணுகிறார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலித்தாரு, மனம் கசிந்து போயிட்டாரு. குறைவேளை பயத்துல போய் உட்கார்ந்த பேதுரு இங்க பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வல்லமை அந்த மனுஷனை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக மாற்ற முடிகிறது என்பதை பேதுருவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். மீன் பிடிக்க போறேன், பயந்து போறேன், என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன பேதுருடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிகாரம் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காரியங்கள் எப்படி நடக்குது பாருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கிறார். 3000 பேர் ரட்சிச்சு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா 3ஆம் அதிகாரத்துல தன் தாயின் வயிற்றிலே பிறந்த சப்பானி ஒருத்தருக்கிறான். அந்த சப்பானி என்ன பண்றாருன்னா இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விடுகிறார். 40 வயசு அவருக்கு. 40 வருஷங்காலமாய் சப்பானி, அதாவது ஊனமா இருக்கிறாரு, கை கால் வராத ஒரு குழந்தையா இருந்து 40 வயது கூடிய அந்த மனிதன் இருக்கிறாரு. தேவாலயத்துக்கு பேதுரு வரும்பொழுது பேதுரு பாருங்க எப்படி நாமத்தை அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. பேதுருடைய வாழ்க்கையில எப்படி அதிகாரத்தை வல்லமை பயன்படுத்துறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பின்னால் இருந்து பேக்கப் பண்ணுகிறார். பயந்து போன மனுஷன், மீன் பிடிக்க போயிடுறேன் கவலையில் இருந்த மனுஷன், தைரியமே இல்லாத மனுஷன் என்ன பண்றாருன்னா தைரியம் உள்ள மனுஷனாக மாத்துகிறார். ஒரு மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஊழியத்தை செய்யும்படி ஜனங்களை ரட்சிக்கும்படி இப்பேற்பட்ட எக்யூப் உடையவனாக பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி பேக்கப் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் பேதுருடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நீங்க 4ஆம் அப்போஸ்தலர்ல நடபடிக்கையில 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை வச்சு யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அந்த யூதர்கள் மூப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை கட்டாயமா நிர்ணயம் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. நீங்க அடிக்கக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, நீங்க இந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பேதுருவையும் சீஷர்களையும் பயமுறுத்துகிறார்கள். பயமுறுத்தும் பொழுது பேதுரு சொல்றாரு பாருங்க 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு தைரியமா பேசுகிறார்கள். பேதுரு பாருங்க தைரியமா, எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது, எங்கிருந்து அதிகாரம் வந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து கிரியை செய்கிறார். பேதுரு வாயை திறந்து பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆற்றல் அப்படி அபிஷேகம் பேதுருக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது, வேற மனுஷனாக மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை. அதே போலதான் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்கு அப்படின்னா நம்மை வேறு மனுஷர்களாக ஆக்கும்படி, நம்ம அதிகாரத்தை செலுத்தும்படி, நம்ம நின்று கட்டளையை பிறப்பிக்கும்படி, நம்ம தைரியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும்படி பேசும்படி. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் என்னுடையது, இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் என்னுடையது, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை என்னுடையது, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி முன்னேற்றம் எல்லாம் என்னுடையது என்று நீங்கள் கட்டளையிட வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். போட்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவருக்கு வலையெல்லாம் எடுத்துக்கினாரு, ஷோல்டரில் மாட்டினாரு, கிளம்புறம்பா டாட்டா அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் வல்லம் இருக்கும் பொழுது தைரியமாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கம் செய்கிறவனாக, வேற மனுஷனாக அதிகாரத்தை பயன்படுத்தி சுகத்தை கொடுக்கிறவனாக தேவன் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறேன் அப்படின்றாரு. ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் உள்ள மனுஷன்
பேதுரு. எப்படி அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு உயர்தரமான வாழ்க்கைக்கு தேவன் அவரை கொண்டு போயிட்டாரு. தொடர்ந்து நீங்க இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய உதவி, அபிஷேகம், வல்லமை எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் ஒரு நீண்ட பகுதி, முதல் வசனத்தை முறை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், அப்பொழுது 1ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. பழைய உடன்படிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா தைலம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்க பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த 3 பேரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை கொண்டு இவர்கள் நடத்தப்படுவார்கள். இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், இந்த 3 பேரும் தான் பழைய உடன்படிக்கையில அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது தேவன் சாமுவேல் இடத்துல சொல்றாரு, பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனை தெரிந்து கொள்ள போறேன், அவனை நீ என்ன பண்ணுனா அபிஷேகம் செய்ய வேண்டும். என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை, வழிநடத்துதல் வரும்பொழுது ஒரு மனுஷன் எப்பேற்பட்டவனாக மாறுகிறான் என்பது இந்த இடத்துல நம்ம அதிகமாக காண முடியும். சாதாரணமான மனுஷன் அவனுடைய அப்பாவுடைய கழுதைய காண அப்படின்னு தேடி 3 ஊர் தாண்டி வருகிறார். 3 ஊர் தாண்டி கீண்டி கழுதைகளை தேடுகிற மனுஷன், கழுதை பின்னாடி தேடிந்த மனுஷனை தேவன் இங்க ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். தொடர்ந்து நீங்க அப்படியே நீங்க வாசித்தனா 6ஆம் வசனத்தை, 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். பாருங்க, இந்த வேறு மனுஷன் என்ன அப்படின்னா, கட்டுப்படுத்துகிற மனுஷன், எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கிற மனுஷனாக நீ மாறுவாய். நீ மாறும்பொழுது தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை, கர்த்தர் உன்னோட கூட இருந்து இந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்பதை இங்க வெளிப்படுத்துகிறது. வேற மனுஷன், அதிகாரம் உள்ள மனுஷன், வல்லமை உள்ள மனுஷனாக நீ மாறுவாய் அப்படின்னு இங்க சாமுவேல் என்ன பண்றாருன்னா, சவுலை இங்க அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். பாருங்க, சாமுவேல் சிறப்புக்குரிய எண்ணெயை இருக்கும் ஜாடியை எடுத்தான், அதனை சவுலின் தலையில் ஊற்றி முத்தமிட்டு சொன்னான், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாக அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தருடைய ஜனங்களை நீ கட்டுப்படுத்துவாய், அவளை சுற்றியுள்ள எதிரிடமிருந்து காப்பாற்றுவாய், கர்த்தர் அவருடைய ஜனங்களை மேல் ராஜாவாக்கி உள்ளார், இது உண்மை என்பதை நிரூபிக்க ஒரு அடையாளம் உள்ளது. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜனங்களை நீ கட்டுப்படுத்துவாய். விசுவாசி என்ன அதிகாரம் இருக்கிறது? கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. இங்க சவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்து இங்க வேற மனுஷனா மாத்தி 7ஆம் வசனத்தை வாசிக்கிற அந்த அடையாளங்களுக்கு உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட கூட இருக்கிறார், யார் செய்ய வேண்டும் நீ செய் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியான அபிஷேகம், வல்லமை பெற்ற நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தேவன் விரும்புகிறார். நம்ம கண்ணீர் விடுறோம், முட்டி போடுறோம், ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், புலம்புறோம், உபவாசிக்கிறோம், எல்லா ஜபத்துக்கும் போயிடுறோம். ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றார் பிரதர், அவருடைய சித்தம் பிரதர் அப்படின்றோம், பேஸ் வாய்ஸ்ல சொல்றோம். ஆனா இங்க சொல்றாரு சாமுவேல், ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணி நீ ஜனங்களை கட்டுப்படுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியான் உன்னோட கூட இருக்கிறார், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை உன்னோட கூட இருக்கிறது, சமயத்துக்கு ஏற்றபடி சவுல் செய்ய வேண்டும் நீ செய் என்று சவுலிடத்துல சொல்லுகிறார். அதே போலதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், வல்லமை பெந்தேகோஸ்தே நாள்ல சபையாகிய சரீரமான சபையில அந்த அபிஷேகம் நம் மீது விழுந்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு,
சமயத்துக்கு ஏற்றபடி நீங்க செய்யுங்கள். அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நான் கொடுத்துட்டேன். இனிமே நீங்க செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எடுத்து நீங்கள் அதை கட்டளையிட வேண்டும், அதை உபயோகிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் இங்க சொல்லுகிறார். வேற மனுஷன் ஆயிட்டாச்சு, இவனை வேற மனுஷனா மாத்தியாச்சு. சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யின்னு சொன்ன சவுல் கிட்ட சொன்னா, சவுல் போய் சமயத்துக்கு ஏற்றபடி செயலை பாருங்க என்ன நடந்தது அப்படின்னா, போயிட்டு பயந்து ஒழிச்சுக்கிட்டாரு சவுல். இப்போ தேடுறாங்க, இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் ஜனங்களுக்கு முன்பாக. இப்போ சாமுவேல் போய் தேடுறாரு. சீட்டு வந்து பெஞ்சமின் கோத்திரத்தில் சவுல் பேரில் விழுந்துச்சு. இந்த சவுலை தேடுறாங்க எல்லாரும். எங்கன்னு பார்த்தா தளவாடங்கள் அடியில் போய் படுத்துட்டு கிடக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவனை தேடி வந்து ஜனத்தின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இங்கே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியோட உதவி இருக்கிறது, வல்லம் இருக்குது. சமயத்தை ஏற்றபடி யார் செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டும். நாம் அந்த அதிகாரத்தை வல்லமையை நாம் எடுக்க வேண்டும். இங்க பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தை அவர் செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இயேசுடைய ஊழியத்தெல்லாம் பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வல்லமை இருக்கிறது, வேற மனுஷனாக மாத்துது. சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யின்னு சொல்லுது. இங்க அதே போல இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே புறாவை போல தேவ ஆவியானோ அவர் மேல வந்து இறங்கினார் இல்லையா? இறங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இயேசு மேல இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல சமயத்துக்கு ஏற்றாய் போல செய்கிறார். பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஊழியத்துல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சமயத்துக்கு ஏற்றாய் போல் இவர் பேசுகிறார், செயல்படுகிறார். பாருங்க ஆசீனம் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகள் தமது வார்த்தையினால் துரத்தி பிணியால் எல்லாரையும் சுத்தமாக்கினார். எப்படி பண்றாரு பாருங்க, எப்படி பண்றாருன்னா, அசுத்த ஆவிகளை அவருடைய வார்த்தையினால துரத்துகிறார், சமயத்துக்கு ஏற்றாய் போல அவர் செய்கிறார். அவர் மேல அபிஷேகம் வல்லமை இருக்கிறது. இப்போ சூம்பினுடைய கை வந்தா உன் கையை நீட்டுன்றாரு, படுத்த படுக்கையோட வந்தா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லுகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் இயேசு என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிறார், கட்டளையிடுகிறார். அதே போலதான் நாமும் என்ன பண்ணுவோம்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமயத்துக்கு ஏற்றாய் போல நாம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அபிஷேகம் வல்லமை எடுத்து நீங்கள் கட்டளையிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், பேச வேண்டும். மோசேக்கிட்டே அதான் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கோலை எடுத்து ஓங்கி நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. நீங்க செய்ய வேண்டும். அதிகாரம் வல்லமை உங்களுடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மலைக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் முட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, வருஷம் போயிட்டு நேர்த்தி கடன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. எல்லா அதிகாரம் வல்லமை உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கிறார். அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் யாருடைய விருப்பம்? உங்களுடைய விருப்பம். இயேசுவின் நாமம் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான உள்ள நாமம், உயர்ந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் எடுத்து கட்டளையிட வேண்டும், பேச வேண்டும். இங்க சவுலை பத்தி நம்ம பார்த்தோம். அபிஷேகம் பண்ணாங்க, சமயத்துக்கு ஏற்றபடி செய்யின்னு சொன்னாங்க. என்ன பண்ணார் அப்படின்னா, சமயத்துக்கு ஏற்ற போல சவுல் செய்யலை. அவர் அந்த ராஜா பதவியை இழந்து போயிட்டாரு, அந்த அபிஷேகத்தை வல்லமை இழந்து போயிட்டாரு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவேல் கிட்ட தேவன் பேசுகிறார். பாருங்க 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கும்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகி ஈசானிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என்ன நடக்குது அப்படின்னா, சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய வேண்டும் என்று சவுல் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை கொடுக்கப்பட்டது. நீ செய்யின்னு சொன்னாரு. அவன் சில காரியங்களை செய்யாம தவறி விடுறான். அந்த அதிகாரத்தை, வல்லமைய, கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வல்லமையை பயன்படுத்தாம தவறி போயிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாபையும் அவனுடைய ராஜா எல்லா பொருட்களையும் சங்கரித்து போடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணாம என்ன பண்றாரு அப்படின்னா, அது எல்லாவற்றையும் பாதுகாத்து அந்த பொருட்கள் மீது ஆசைப்பட்டு அதை அப்படியே வச்சுட்டாரு சவுல். அப்ப என்ன பண்ணாருன்னா, மனம் கசந்து, தேவன் மனம் கசந்து போறாரு. மனம் கசந்து என்ன நடக்குது அப்படின்னா, சவுல அந்த ராஜா பதவியிலிருந்து எடுத்து போட்டு, நான் வேற ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன், வல்லமை கொடுக்க போறேன், அதிகாரத்தை கொடுக்க போறேன், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்க போறேன், நீ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு யார சொல்றார் அப்படின்னா, தாவீது கிட்ட தேவன் இந்த அபிஷேகத்தை, வல்லமைய மாத்துகிறார். சவுல் தவறி போயாச்சு, அதை பயன்படுத்தல. அநேக விசுவாசிகள் சவுலை போல அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்று பயன்படுத்தாம அதை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்டலாம் போய் நிறைய விசுவாசிக்கிட்டலாம் பேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படின்னுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை துகள் துகளாய் உடைக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறது. அந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும். இதை நோட்டில் லிஸ்ட் எடுத்து பாஸ்டர் கிட்ட கொடுத்து, பாஸ்டர் அதுக்காக ப்ரேயர் பண்ணி, அடுத்த வாரம் வருவார், அடுத்த வாரம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, அடுத்த வாரம் ப்ரேயர் பண்ணுவார். மாதம் வாரம் ப்ரேயர் பண்ணினே போகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி, சமாதானம், சுகம், செழிப்பு, விடுதலை, முன்னேற்றம், செழிப்பு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் யார் எடுக்க வேண்டும் என்றால், விசுவாசில நீங்கள் எடுக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை, வல்லமையை எடுத்துக்கொண்டு சூழ்நிலைக்கேற்பை போல, சமயத்துக்கு ஏற்றை போல நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு கூட பேர்பட்ட சுச்சுவேஷன் வந்தது. எல்லாத்தையும் அவர் செய்கிறார், வெற்றி எடுக்கிறார், கத்திரி வார்த்தை எடுத்து பேசுகிறார். பிசாசு அவரை சோதிக்கிறான். சோதிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எதை கோட் பண்றாருன்னா, வார்த்தை எடுக்கிறார். இந்த வார்த்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில பேசுகிறவளா இருக்க வேண்டும். அவரு பாருங்க, சமயத்துக்கு ஏற்றாய் போல செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுறார் இல்லையா. இயேசு தன்னுடைய ஊழியத்துல படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. சீஷர்கள் இயேசும் அந்த படகுல இருக்கிறாங்க. காற்று, கடல் ரொம்ப கொந்தளிக்குது பயங்கரமா. இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, தூங்குறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். இயேசுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், வல்லமை இருக்கு. படகு அலைகளினால அலசப்படுது. பயங்கரமாக படகு இப்படி ரைட் லெஃப்ட் ஆடுது போல. பெருங்காற்று உண்டாகுது, பயங்கரமான பெருங்காற்று, காற்று அடிக்குது. இயேசுவை பத்தி சொல்லுது பாருங்க. இவரோ நித்திரையாய் இருந்தா, காமா இருக்கிறாரு. ஒரு வேத பகுதி, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவது, தலக்காணி, பெட்ஷீட்டு, பெட்டு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சாவகாசமா தூங்குறாரா இயேசு. இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் இருக்கு. பெட்டு, தலகாணி, பெட்ஷீட், இது மூணுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. வெளியே என்ன காற்று அடிக்குது, அலை வீசுது,
அப்படியே கடல் கொந்தளிக்குது, எல்லாம் பயப்படுறாங்க. இவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவர் எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அவர் சொல்றார் பாருங்க, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமுதல் உண்டாயிற்று. அவிசுவாசமா இருக்கிற அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்த? இந்த காற்றையும் இந்த கடலையும் இந்த கொந்தளிப்பையும் நீயே எழுந்து நின்று அதட்டலாமே. உனக்கு அந்த வல்லமை இருக்கிறதே, உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே, பரிசுத்த ஆவியோட உதவி இருக்கிறதே, நீயே பயந்து என்கிட்ட வந்து முறையிடுற. மோசேவே இப்படிதான் பாருங்க முறையிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்லிட்டாரு, பயப்படாதீங்க, இந்த யுத்தம் வந்து கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றும் ஆண்டவரே மோசே சொன்னாரு. மோசே கிட்ட வந்து தேவன் பேசுகிறார், என் கிட்ட முறையிடுறது என்ன அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் தேவன்கிட்ட முறையிடுறாங்க. அதே போலதான் சீஷர்கள் போய் முறையிடுறாங்க பாருங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும் காப்பாத்துங்க அப்படின்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, எழுந்து காற்றையும் கடலையும் மதட்டினார். அந்த அபிஷேகத்தைய வல்லமைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாரு பாருங்க. அதட்டுறாரு, அதை பயன்படுத்துகிறார். சமயத்துக்கு ஏற்றாய் போல இவர் செய்கிறார். நீ செய் என்று இந்த வேத பகுதி சொல்லிச்சு, அவர் செய்கிறார். அதே போலதான் தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவாகும்படி அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அப்போ தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்குகிறார். இறங்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, வெற்றியை எடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவரோடு தேவன் இருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தாவீதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியோட எக்யூப் பண்றார். பின்னாடி பேக்கப் பரலோகமே இருக்கிறது. பயப்படல தாவீது. பரிசுத்த ஆவியோட அவருக்கு இருக்கிறாரு. சவுலுக்கு சொன்னாரு, சமயத்துக்கு ஏற்றப்ப நீ செய் சவுலுக்கு சொன்னாரு. அதை சவுல் தவற விட்டாரு. இங்க தாவீது பாருங்க கரெக்டா பிடிக்கிறாரு. சமயத்துக்கு ஏற்றாய் போல தன்னுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் தாவீது இங்க பயன்படுத்துகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், கோலியாத் என்ற இந்த பெலிஸ்தன் என்ன பண்ணான் அப்படின்னா, 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நிந்தித்தான், கிண்டல் பண்றான். யாராவது ஒருத்த வாங்க என் கூட மோதிரத்துக்கு, அவங்கள அடிச்சு காலி பண்றேன். நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அடிமையாடுறேன், நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் என்கிட்ட அடிமையாங்க. இப்படி 40 நாள் வந்து இவங்கள பயமுறுத்துறான். என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 17:11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யாரு? சவுல். மிகப்பெரிய ஒரு ராஜா சவுல். அவர்கிட்ட வந்து ஈட்டி இருக்கிறது. சவுல் கிட்ட ஈட்டி, பட்டயம், கேடயம், குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாம் இருக்கிறது. யுத்த வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க போர் பண்றதுக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பயப்படுறாங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் அனாயிண்டட் பர்சன் வரார். யாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. தாவீதோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்ன மாதிரி காரியங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னா, தாவீதின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை வந்து நடக்குது அப்படின்னா, சிறிய பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் எடுக்கிறார். 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசாய் தன் குமாரனாக தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்க உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டியில் 1000 பேருக்கு அதிபதியினத்துக்கு கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறாளா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈசாய் வந்து தாவீதுடைய அப்பா. அவங்க தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்த வீரர், இராணுவத்தார். 3 பேர் இராணுவத்தாரா இருக்கிறாங்க. அவங்க அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஈசாய் டேவிட் அப்பா வந்து தாவீது அப்பா சொல்றாரு, தம்பி தாவீதுங்க வா, உங்க சகோதரர்கள்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா பார்த்துட்டு அவங்களுக்கு சில ஸ்பெஷல் உணவெல்லாம் கொடுத்துட்டு வா, பால் கட்டி பயிற்று எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு விசாரிச்சுட்டு வாப்பான்னு அனுப்புறாரு.
தாவீது போறாரு பாருங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலில் வசமா விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்துல வந்தான். சேனைகள் அகவணித்து நின்றது. யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவித்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்கள் இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கல என்று கேட்டான். சின்ன பையன் தாவீது. அவங்க அண்ணனுங்கள்லாம் கத்தி, கேடயம், தலைக்கவசம், மார்க்கவசம் எல்லாமே எக்யூப், இந்த இராணுவ வீரர்கள் போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸு, அதை போட்டிருக்கிறாங்க. குட்டி பையன் தாவீது, இளைஞன், சின்ன பையன் வராரு. வந்து கேட்குறாரு போல, அண்ணா அப்படி இருக்க அப்படின்றாரு. கத்துறாரு. சின்ன பையனா இருக்கிறாரு. உனக்கு என்ன இங்கே வேலை? அவங்க அண்ணன் சொல்றாரு. தாவீதை ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு அவங்க அண்ணன். உனக்கு என்னடா எங்க வேலை? உனக்கு ஆடு தானே குத்தாங்க, அங்க போய் மேய்க்க வேண்டியது தானே, இங்க என்ன வேலை அப்படின்றாரு. கிண்டலா பண்ணி பேசும் பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் பாருங்க அங்க சொல்கிறார். அப்போ இங்க தாவீது சொல்றான் பாருங்க 26ஆம் வசனத்துல, அப்போது தாவீது தன் அண்டையிலே நிந்திக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அப்ப சொல்றான் தாவீது அங்க பேசிட்டு இருந்த ஆளுகிட்ட சொல்றான், யோ இவன் விருத்த சேதனமே இல்லையா? இந்த பெலிஸ்தன் வந்து சின்ன பையன், இவன் அந்நியன், இவங்கிட்ட ஆண்டவர் இல்ல, இவங்கிட்ட அபிஷேகம் இல்ல, இவங்கிட்ட வல்லமை இல்ல. அவன் என்ன சொல்றான் தாவீதுன்னா, என்கிட்ட அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் இருக்கிறது. என்கிட்ட இருக்கும் பொழுது இந்த மனுஷனை நான் ஈஸியா ஜெயிப்பேன். நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கீங்கன்றத இங்க தாவீது வெளிப்படுத்துகிறார். சொல்றாரு, யோ இவனை ஈஸியா ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்றாரு. இந்த சொல்லும் பொழுது அங்க இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, பா சவுல் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் சொல்றான், போயிட்டு நான் போய் சண்டை போடுறேன், ஜெயிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது சவுல் இடத்துல தாவீது கொண்டு வராங்க. அப்ப தாவீதுக்கு கொண்டு வரும்பொழுது தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உன்னுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். யாருங்க? தாவீது. தாவீது கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, அபிஷேகம், வல்லமை, அதிகாரம், பரிசுத்த ஆவியுடைய உதவி இருக்கிறது. இந்த தாவீது சொல்லுகிறார் பாருங்க, நான் போயிட்டு அவனை ஜெயிக்கிறேன், நான் போயிட்டு அவனை வெற்றி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் சொல்றாரு பாருங்க. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை சவுல் தாவீதுக்கு தராரு. ஏப்பா சின்ன பையன்பா, போயிடாதப்பா, உன்னை நசுக்கி போட்டுருவோம்பா, நீ போவாத. அவன் சின்ன வயசுலேருந்தே இராணுவத்துக்கு பயிற்சி பெற்ற வீரன். யார் சொல்றது? மிகப்பெரிய ராஜா சொல்றாருங்க. சவுல் ராஜா, அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, ஈட்டி, கேடயம், படை, ராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சவுல் வந்து தாவீது சொல்றாரு, நீ போவாத அப்படின்றாரு. ஆனா தாவீது பாருங்க, தாவீது ஒரு சவாலா சொல்ற சவுலை பார்த்து, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் நான் என் தகப்புடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடையும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவர்களின் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடன் இருப்பார் என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். என்ன சொல்றான் தாவீது அப்படின்னா, அவனால் ஆடு மேய்ச்சேன், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதன் வாய்க்கு தப்பு வச்சேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஒரு சில மொழிபெயர்ப்பு என்னன்னா, தொண்டை உள்ள விட்டு கையை ரெண்டா பிளந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு கையை சிங்கத்துடைய வாய் உள்ள விட்டு கிழித்தேன்,
கர்த்தருடைய வாயை நான் கிழித்தேன். அப்பேற்பட்ட பலன், அப்பேற்பட்ட அபிஷேகம் கர்த்தர் என்னோட கூட இருந்தார், அந்த வெற்றி எனக்கு கொடுத்தார். அதே போல இந்த பெலிஸ்தீனை நான் ஒன்றுமில்லாமல் கொன்று போடுவேன் என்ற அந்த தைரியம் தாவீதுக்கு, அந்த அபிஷேகம் தைரியம் கொடுக்கு. அந்த அபிஷேகம் தாவீதுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறது. ஒரு மனுஷன் சவுல் இருக்காரு, ஏராளமான ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இங்க ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ற மனுஷன் இருக்கிறார். இங்கதான் பார்க்கணும் எப்பேற்பட்ட அதிகாரம் வல்லமை செயல்பட போகுது. அப்போ சவுல் சொல்றாரு, சரிப்பா போயிட்டு வா, காட் பிளஸ் யூ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சவுல் இதெல்லாம் பண்ணணுங்க, போயிட்டு ராஜாவான ஸ்தானத்தில். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, நீ போயிட்டு வாப்பா, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, நான் இங்கே பத்திரமா இருக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்றாருன்னா சில இதெல்லாம் கொடுக்குறாரு. சவுலுடைய அந்த ராஜாக்குரிய அந்த உடை தாவீதுக்கு போடுகிறார். தாவீதுக்கு போட்டு, ரொம்ப சின்ன பையன், அவனை நடக்க கூட முள்ள போடுங்க, ஃபுல்லாக எலும்பு போல கொஞ்சம் இப்படி இப்படி நடந்துருவான் போல. ஐயோ ஐயோ இங்கே மாட்டுது, ஐயா ஐயா எனக்கு இது பிடிக்கல, ஐயா இங்கே மாட்டுது, ஐயா எனக்கு இந்த தலை இங்கே விழுந்துது, எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு, கத்தியெல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டு, 5 கல் கூழாங்கல் எடுத்துட்டு அந்த உரி அடிக்கிறத முன்னே கையில் எடுத்துட்டு போறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, எதுவுமே இல்லை கையில், பட்டையும் இல்லை, கேடையும் இல்லை, ஈட்டி இல்லை, எதுவுமே இல்லை. அபிஷேகமும் வல்லமையும் தைரியமும் அதிகாரமும் பெற்ற தாவீது அந்த பெலிஸ்தீனத்தில் போயிட்டு போறாரு பாருங்க. தைரியமா போகும்பொழுது அந்த பெலிஸ்தீன் சொல்றாரு, அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, அதிகாரத்தை எடுத்தார் பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் அதிகாரத்தை எடுக்கிறேன், உன் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது, கர்த்தர் நிச்சயமா உன்னை என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுப்பார், உன்னுடைய தலையை நான் வெட்டுவேன் அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லிட்டு வராரு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீனுடைய பாலத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரேன், அந்த நாமத்தினால அதிகாரம் இருக்கிறது, என்கிட்ட பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, அந்த நாமத்தை கொண்டு நான் வரேன், உங்ககிட்ட கேடயம் இருக்கு, பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, எல்லா ராணுவங்களும் இருக்கு, ஆனா நான் எதனால வரேன், இயேசுவின் நாமத்தினால வந்து அந்த கல்லை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சார் பாருங்க, நெத்தில போய் பட்டு உடனே முகம் கூப்புற விழுகிறாரு கோலியாத்து. விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து ஒரே ஒரு வீசு அதை வெட்டி கோலியாத்தினுடைய தலையை எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அதிகாரம் என்கிட்ட இருக்கிறது, தலை தான் அதிகாரம், அந்த தலையை தாவீது எடுத்துட்டாரு. கோலியாத்துடைய தலை அதை எதை காண்பிக்கிறது, பெலிஸ்தீனுடைய வல்லமை, அதிகாரம், எல்லா பவரை காமிக்குது. பெலிஸ்தீனுடைய வல்லமை அதிகாரத்தை தாவீது வெட்டி தாவீதுடைய வசமாக திருப்பி சவுல் கிட்ட வராரு, தலையை பிடிச்சிட்டு வராரு. சவுல் பயந்துட்டு போய், உடனே அது பூசணிக்காய் மாதிரி தலையில தலையை எடுத்துட்டு வர அப்படின்னு பயந்துட்டாரு. சவுல் பார்த்து தாவீது அந்த தலையோட சவுலை பார்க்க போறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அபிஷேகம் வல்லமை தாவீது இடத்துல இருக்கும் பொழுது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நமக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக தேவனுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை எடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழுந்து நின்று அந்த சூழ்நிலை உங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இயேசு எப்படி அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், தோல்விகள், பயங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
நீங்க சமயத்துக்கு ஏற்றாய் போல காரியங்களை நடப்பிக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். பிசாசு ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும். வியாதிஸ்தரை சுத்தமாக்க வேண்டுமா? நீங்கள் அதை செய்ய வேண்டும். பொருளாதார செழிப்பு எடுக்க வேண்டுமா? நீங்கள் அதை செய்ய வேண்டும். இது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாரிடமும் போக வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவே உங்களுக்கு தலையாயிருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபை நீங்களாயிருக்கிறீங்க. அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படின்னா நமக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை என்ன பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் கட்டளை இட வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துங்க எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களுமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போது நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை அதிலிருந்து நீக்கி இருக்கிறது. இப்ப எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாவாக ஆசாரியர்களாக தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன். ராஜாவாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய வேலை என்னன்னா கட்டளையிட வேண்டும், பேச வேண்டும். நீங்கள் இந்த நாமத்தை எடுத்து அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் பேசுகிறவர்களாய், நீங்கள் காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய், சமயத்தை ஏற்றாய் போல நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு 3 அபிஷேகம் இருந்தது. ராஜாக்குரிய அபிஷேகம், ஆசாருக்குரிய அபிஷேகம், தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம். இந்த 3 அபிஷேகமும் நமக்கு வந்திருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு ஏறின போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால இந்த 3 விதமான ஊழியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த உணர்வுடையவர்களாய் உங்களுடைய மனது புதுப்பித்து இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதம், இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், வல்லமை, பரிசுத்த ஆவி நமக்கு பேக்கப் பண்ணுகிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்கிறார். வேற மனுஷனை தேவன் மாற்றுகிறார். இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும். நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முழுத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நீ நல்ல தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், வல்லமை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படி உம்முடைய தேற்றரவாளன், உதவியாளர், பரிசுத்த ஆவியார் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பை இருதயங்களில் ஊற்றிருக்கிறீர். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், வல்லமை, உம்முடைய ஊழியம், உம்முடைய பிரசன்ன மகிமை இவருடைய வாழ்க்கையில வந்ததற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த அதிகாரத்தை, வல்லமையை இயேசுவின் நாமத்தால பயன்படுத்த வேண்டும். இவங்க தனியா இல்லை, இவங்க பேக்கப் பண்றது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரலோக ராஜ்யமே அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படி இவர்கள் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், பல மனக்குழப்பங்களோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை இந்த பிரச்சனைகளுக்கு நேராக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த பிரச்சனைகள் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு இவர்களை ஜெயிக்கும்படி நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து இவர்களை வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.